எல்லோருக்கும் வணக்கம். ஸோ எப்பயுமே ஒரு கிளாஸ் வந்து நம்ம போடக்கூடியது வந்து அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் நிச்சயமாக. ஸோ அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 மணி நேர வகுப்பாக நம்ம வந்து ஆன்லைன் ஜூமில் ரிலேஷன்ஷிப் ரீசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் எடுக்க இருக்கோம். இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஆல்ரெடி திருமண பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க, திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, இல்லை திருமணத்துக்குள்ளே நான் போக போகிறேன், ஸோ அதை எப்படி நான் கையாளுறது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரீசெட் கிளாஸ் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அழைக்கிறான் மாதவன். ஸோ இன்றைக்கி காலையில் நீங்கள் எழுந்ததுலேருந்து உங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு கவலைகள் உங்களோட மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன வேணால் இருந்திருக்கலாம். காலையில் எழுந்த உடனே ஐயோ லேட்டாக எழுந்துட்டேனே, இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியலையே அப்படின்னக்கூடிய ஒரு கவலையாக இருக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துமே இது இப்படி மாறி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை வந்து நான் வந்து இன்சென்டிவ் எதிர்பார்த்தேன் இந்த மாதத்தில், எனக்கு இன்சென்டிவே இந்த மாதம் போடவே இல்லை, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே மெயில் பார்த்தோன்னே தான் தெரியுது இந்த வாட்டி எதுவுமே இல்லை அப்படின்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கலாம். ஏதோ ஒரு ஹைக்கு இந்த மாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தேன், அது எனக்கு இல்லாமல் போச்சு. இப்படின்னக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதே ஒரு கவலை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்த மனிதர்களுக்குமே வந்து ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த கவலை ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாஸ்தியான ஒரு பர்சன்டேஜில் போகும்போது, ஏதோ இவ்வளோ இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது, ஓகே. ஆனால் இந்த கவலையே வாழ்க்கையாக மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்தை நாடி போகக்கூடியதாக இருக்கட்டும், கோவிலை தேடி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜீவசமாதியை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கு அந்த டைமில் தான் வந்து இந்த இறைவன்னா யார் அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது. எப்போது இந்த கவலைகள் கஷ்டங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது. சரி, இந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த கவலைகள்லாம் என்னை விட்டு விலகுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னக்கூடியதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த கவலைகள்லாம் இருக்குது, ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் நான் இருக்கிறேன், அப்போ இது எல்லாமே என்னோடய விதியா அப்படின்னும் போது இந்த விதியை சில விஷயங்களாக இந்தந்த மாதிரியான பரிகாரம்லாம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் இந்தந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்க முடியும்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாற்றிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பல பேர் வந்து நான் பண்ணாத பூஜை இல்லை, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, நான் பண்ணாத விஷயங்களே இல்லை, நான் என்ன தான் பண்ணாலும் என்னோடய வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு கவலைன்ற ஒரு விஷயம் என்னை விட்டு விலகிற மாதிரியே ஃபீல் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இந்த கவலைகள் எல்லாம் என்னை விட்டு விலகுவதற்கு நான் என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு 2 விஷயம் வந்து இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை மறக்காமல் நீங்கள் வந்து தினமும் உங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் போது மிகப்பெரிய லெவலில் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். நீங்கள் இந்த கவலைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு நல்ல ஒரு சந்தோஷத்தை நோக்கியோ ஆனந்தத்தை நோக்கியோ நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களால் பயணிக்க முடியும். ஸோ இந்த அருணகிரிநாதரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருணகிரிநாதரும் இந்த பூமியில் வாழ்ந்து படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அவர் போய் இந்த கோவில் கோபுரத்திலேருந்து கீழே குதிக்கும்போது, எங்கன்னா திருவண்ணாமலை தான், கோவில் கோபுரத்திலேருந்து கீழே குதிக்கும்போது முருகப்பெருமான் வந்து கையில் தாங்கி பிடிச்சி அவரை வந்து காப்பாற்றினதாக ஒரு வரலாறு உண்டு. ஸோ அது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரியும். அப்போது அந்த நேரத்தில் பாடப்பட்டதான் இந்த திருப்புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அப்போது முருகப்பெருமான் அருளி அருணகிரிநாதரால் பாடப்பட்ட 2 விஷயத்தை நீங்கள் தினமும் பாடிட்டு வரும்போதோ, இல்லை நீங்கள் வந்து ஆடியோவாக போட்டு விட்டு நீங்கள் கேட்டு வரும்போதோ கவலைகள் முழுவதுமாக உங்களோட வாழ்க்கையில் இருந்து அகலும். என்னென்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரம். இது நிறைய பேர் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து அதை கடந்து போயிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோலேருந்து இதை தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் மிஸ் பண்ணாதீங்க. யாருக்கு நீங்கள் கஷ்டமாக இருக்குது, என்னோடய வாழ்க்கை ஏதாவது மாறிடாதா, ஏதாவது பண்ணி நான் மேலே வந்துட முடியாதா அப்படின்னு கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கை ஒரு 48 நாள் டு 60 நாளில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்கலாம், இல்லை தினமும் பாடிட்டும் வரலாம். அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கந்தர் அனுபூதியும் கந்தர் அலங்காரத்தையும் நீங்கள் கேட்டு வர 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 உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலான மாற்றங்கள் உண்டாகும். நம்ம வந்து ஆல்ரெடி பரிகாரங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அந்த பரிகாரம் மிகப்பெரிய லெவலில்
லெவல்ல பல பேருக்கு வேலை செஞ்சு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. இருந்தாலும் சில பேர் வந்து நான் இதெல்லாம் பண்றேன் அப்போ கூட எனக்கு மாற மாட்டேங்குது. இதெல்லாம் நான் செய்றேன் இருந்தாலும் எனக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக நீங்க ஃபீல் பண்றீங்க. இல்ல அந்த ஒரு விதி வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இந்த விதியை வெல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த மந்திரம். இது நீங்கள் வந்து ஒரு பாடலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ பாடிட்டு கடந்து போயிடுவீங்க. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு மந்திரம். அது தினமும் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வர 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மாறுவது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சு பாருங்கள். ஏதோ யூடியூப்பில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை மாறாது. இதை கவனித்து உங்களோட வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த மாற்றம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அதை நீங்கள் கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், அதை நான் படிக்க படிக்க என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் என்னோடய வாழ்க்கையில் வந்து மாறுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன்றதை நீங்கள் கவனித்தால் தெரியும். ஸோ இந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வேலை செய்யும். முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். ஹாய், என் பேர் கணேஷ், அம்பத்தூர்லேருந்து வரேன். எனக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். யூடியூப் பார்க்கும்போதும் இந்த சேனல் எனக்கு தெரிஞ்சுது. என்னுடைய டீட்டெயில்ஸ், பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சார் வந்து இது பக்காவாக என்னென்ன பரிகாரம் பண்ணணும் என்ற, என்னென்ன கோயிலுக்கு போகணும் என்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு 90% எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வேலை கிடைச்சது. உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கு. எனக்கு சாருக்கு தான் நன்றி சொல்லணும்.